எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. 2 தினங்களுக்கு முன்பு திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் ஒரு கொடூரமான தாக்குதல் சமூக விரோதிகளால் ஏற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை சார்ந்த உள்ளூர் பகுதியை சார்ந்த ஜான் மார்க் என்பவர் இறந்திருக்கிறார். ஒரிசா மாநிலத்தை சார்ந்த கட்டாரி என்பவர் இறந்திருக்கிறார். 2 பேர் மருத்துவமனையில உள்நோயாளியாக சிகிச்சை அளித்து வருகிறது. இது உண்மையிலேயே வருத்தப்பட வேண்டிய விஷயம். இப்படியெல்லாம் தமிழ்நாடு ஒரு அமைதியான மாநிலம் என்று ஒன்றிய அரசால் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. பெண்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அமைதியாக வாழ முடியும் என்று பாஜக அரசு சொல்லுகிறது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சில சமூக விரோதிகள் இப்படிப்பட்ட செயலில் திட்டமிட்டு ஈடுபடுவதால் இந்த தமிழ்நாட்டிற்கே ஒரு மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஒரு நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் இப்படிப்பட்ட சமூக விரோதிகளை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், ஜான் மார்க் அந்த மனைவி பேச முடியாதவர், காது கேட்க முடியாதவர், கண்ணகி 41 வயதாகிறது. அவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும். அந்த வாழ்க்கையில் மாண்பு முதலமைச்சர் ஒளியேற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. கோரிக்கையை நேரடியாக பேசி மாண்பு முதலமைச்சரிடம் இதை பற்றி பேச இருக்கிறோம். கட்டாரி என்பவர் ஒரிசா மாநிலத்தை சேர்ந்தவர். அவருடைய விவரங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஒரிசா மாநில காங்கிரஸ் தலைவருடன் பேசி இருக்கிறோம். அவர்களுக்கும் உதவி செய்வதற்கு நாங்கள் தகுந்த நடவடிக்கையை ஏற்பாடு செய்து வருகிறோம். காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஜான்மார்க் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் அறிவித்திருக்கிறோம். அதே போன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக 5 லட்சம் ரூபாய் நிதி அளிக்கப்படும். எவ்வளவு நிதி அளித்தாலும் போன உயிருக்கு சமமாகாது, திரும்பி வரப்போவதில்லை. இருந்த போதெல்லாம் அந்த குடும்பங்கள் எந்தவித ஆதாரமும் இல்லாமல் ஏழை எளிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம். இங்கே உள்நோயாளியாக இருக்கின்ற ஜான்சன் மற்றும் நெல்சன் கணேசன் இந்த இருவருக்கும் உள்நோயாளியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பாக 1 லட்சம் ரூபாய் அளிக்க இருக்கிறோம். நாளை டிடி எடுத்து எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட தலைவர்கள் அளித்து நாளை வந்து இவர்களுடன் சேர்ப்பதற்கு ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. இது போன்று எந்த இடத்திலும் தமிழ்நாட்டில் சம்பவங்கள் நடக்கக்கூடாது. அப்படி இந்த நடவடிக்கை இருக்க வேண்டும். சாதி தெரியாத, இனம் தெரியாத, மொழி தெரியாத மக்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கெங்க இருந்தோ வருகிறார்கள். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்று சொல்லுவது. ஆனால் ஒரு சில சமூக விரோதிகள் இப்படிப்பட்ட செயலில் ஈடுபடுவதால் எவ்வளவு பெரிய சங்கடங்கள் ஏற்படுகிறது என்பதை நாம் அறிவோம். ஆகவே காவல்துறை இப்படிப்பட்ட சக்திகளை அடையாளம் கண்டு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். எந்தவித சலுகையும் எந்தவித முகாந்திரமும் இல்லாமல் அவர்களை விட்டுவிடக் கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. தொடர்ந்து நடப்பது வருத்தம் அளிக்கிறது. காவல்துறை இப்படிப்பட்ட சக்திகளை அடையாளம் காண வேண்டும். எங்கெங்கெல்லாம் இது ஏற்கனவே பதட்டமான பகுதி, எங்கெங்க பிரச்சனைகள் இருக்கும்போது இவர்களை ஆய்வு செய்து சில பேர்லாம் வந்து சென்னையில பாத்தீங்கன்னா, இங்க சென்னையிலேயே இருக்கக்கூடாதுன்னு அங்க இருக்கிற சென்னை காவல்துறை ஆணையாளர் அருண் சொல்றார். பல ரவுடிகள் சென்னையிலே கிடையாது, மாற்று மாநிலத்துல போய் வசிக்கிறாங்கன்ற செய்தி வருது. அதே மாதிரி திருநெல்வேலியுடைய மாவட்ட சரக காவல்துறை இப்படிப்பட்ட சமூக விரோதிகள், ரவுடி லிஸ்ட்ல இருக்கிறவங்கலாம் பட்டியலிட்டு அவர்களை கண்காணிக்கவும், அவர்கள் இது போன்ற செயலில் ஈடுபடாமல் திருந்தி வாழ்வதற்கு ஏதாவது முயற்சித்து கவுன்சிலிங் அவர்களுக்கு ஆலோசனை வழங்க வேண்டும். இதுதான். எவ்வளவு வழக்குகள் போட்டாலும் இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்க முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. முற்றுப்புள்ளி வைப்பதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும்? இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன் நம்ம சொல்றோம். ஹியூமன் ரைட்ஸ்ல இருந்து எல்லாமே என்ன சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன் இருந்தாலும் இன்னைக்கு ஸ்காட்லாந்துல போய் நம்முடைய காவல்துறை பயிற்சி எடுத்துட்டு வராங்க, பல நாடுகள்ல போய் பயிற்சி எடுத்துட்டு வராங்க. அந்த நாடுகள்லாம் வந்து
எப்படி கையாளுறாங்க, அங்க குற்றங்கள் நடக்குதா, மக்கள் தொகை இங்கு அதிகரிப்பு, மக்கள் தொகை அதிகம், கோடிக்கணக்கான மக்கள் வசிக்கிறார்கள். இருந்த போதிலும் இதுக்கு மாற்று என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த ஆட்சியில இப்படிப்பட்டவர்கள் ஆயுதங்களை தூக்கினால் என்ன நடவடிக்கை பாயும் என்பதையும் நாம் இந்த இடத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். யாரும் இனிவரும் காலங்களில் ஆயுதங்களை எடுக்கக்கூடாது, அப்பாவி மக்களை தாக்கக்கூடாது. மாண்பு முதலமைச்சரை சந்தித்து நாங்கள் பேசவிருக்கிறோம். எஸ் எஸ் கண்டிச்சிருக்கோம், நேற்று கண்டிச்சிருக்கோம். இதுல யாராவது அரசியல் பின்புலம் இருந்தா அரசியல்வாதிகள் அம்பலப்பட்டு போயிடுவாங்க. இது எதுக்கு பின்புலம்? இது ஒரு சமூக விரோதியை போய் எதுக்காக நம்ம வந்து ஆதரிக்கணும்? இல்ல அது மாதிரி ஏதாவது அரசியல் பின்புலம் இருந்தா மாண்பு முதலமைச்சர் தூக்கி எறிய வராது, யாரா இருந்தாலும் சரி. அதெல்லாம் நம்பிக்கை இருக்கு. அது யார் தவறு செஞ்சிருந்தாலும் சாதிய ரீதியாக மத ரீதியாக காரணம் ஈடுபட்டிருந்தா தயவு தட்சணை இல்லாமல் தூக்கி எறிவார். அதுல மாற்று கருத்தே கிடையாது. கடந்த 60 நாள்ல தென் மாவட்டங்கள்ல திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசியில 30 கொலைகள் நடக்கியிருக்கு. பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் தொடர்ந்து இந்த பகுதி தென் மாவட்டங்கள்னாலே ஒரு பதட்டத்திலே இருக்குது. காங்கிரஸ் தலைவரா நீங்க முதல்வரை சந்திக்கும் போது என்ன சொல்லுங்க? இல்ல வெளிநாடுகள்ல நம்ம மக்கள் போய் படிக்கிறாங்க, கற்றறிவு பெற்ற மாநிலமா இருக்கு. இன்னும் நம்ம மூதாதையர் காலத்துல 50 ஆண்டுகளுக்கு முன்பு பகைமை இருந்தது, காழ்ப்புணர்வு இருந்தது, ஏற்றத்தாழ்வு இருந்ததுன்னா இது அழிவோ தரம் தாழ்ந்து போவதோ வேறு யாரும் கிடையாது. யார் இதை செய்யறாங்களோ அவர்களும் அவர்களுடைய பகுதியும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். ஒரு தாய் தந்தை ஒரு மகனை பெற்றெடுக்கிறார்கள் என்றால் என்னுடைய மகன் தலை நிமிர்ந்து வாழ்வான், அவன் சமூக விரோதி அப்படின்னு சொன்னா, அப்பாவி மக்களை வெட்டுகிறான்னு சொன்னா எவ்வளவு பெரிய அந்த தாய் தந்தைக்கு தலைகுனிவு. அந்த தாய் தந்தை எந்த முகத்தை வச்சுட்டு அங்க நடமாட முடியும்? ஒரு குடிமகனும் தாய் தந்தைக்கு சிறப்பு சேர்க்க வேண்டும், மண்ணுக்கு சிறப்பு சேர்க்க வேண்டாம். அந்த அநாகரிகமான சமூக விரோத செயலில், சட்டத்துக்கு விரோத செயலில் ஈடுபடக்கூடாது. இதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஐபிசி சிஆர்பிசில என்ன இருக்கோ அந்த தண்டனை தான் வாங்கி தர முடியும் காவல்துறை, நீதிபதி. நான் என்ன சொல்றேன்னா இதை கண்காணிக்கணும். ஒருத்த கத்திய தூக்கணும்னா இப்ப நீங்க சொல்றீங்க 3-4 சம்பவம் நடந்திருக்கு, இதை கண்காணிக்கணும். ஒரு சம்பவத்திலே கண்காணிச்சு இதை தடை செய்யணும், அதை கூட மாற்று நடவடிக்கை எடுக்கணும். நம்ம காவல்துறை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திறமையானவர்கள் தான். அதுவும் இந்த ஆட்சியில யாரும் அவங்களை கையெல்லாம் கட்டி போடல, இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும். சில பேர்லாம் வந்து ராஜினாமா பண்ணிட்டே போயிடுற காலங்கள்லாம் உண்டு. அதனால நான் என்ன சொல்றேன்னா திருநெல்வேலி காவல்துறை இன்னும் அவங்க யூனிட், ஃபெசிலிட்டிஸ், டெக்னாலஜி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி இப்படிப்பட்ட செயல்கள் எங்கும் நடக்கக்கூடாது, கண்காணிக்கணும். இந்த கிராமத்துல பதட்டம் இருக்கா, ஒருத்தவர் 9 பேர் 10 பேர் குடிச்சிட்டு 3 வண்டியில வரானா, எங்க வரான், லோக்கல் ஸ்டேஷன்ல அலர்ட்டா இருக்கு. இன்னும் சொல்ல போனா அந்தந்த லோக்கல் ஸ்டேஷன் ஆபீசர், இன்ஸ்பெக்டர் பிக்ஸ் பண்ணணும். உன்னுடைய எல்லையில் கொலைகள் நடந்தாலும் தவறுனாலும் நீதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. உளவுத்துறை அவங்களையும் பிக்ஸ் பண்ணணும். இதான் எங்க வேண்டுகோள். கண்காணிக்கிறத இன்னும் தீவிரமா கண்காணிக்கணும். அங்க ஒருத்தன் நல்லா பைக்ல போறான், நல்லவ மாதிரி இருக்கான், பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கான், அவன் பார்த்து அவன் அழகா இருக்கான், கத்தி எடுத்து போய் வெட்டுறான், அவன் தாயை வெட்டுறான், தந்தையை வெட்டுறான்னா என்ன காரணம்? அது இதுக்கெல்லாம் காரணம் போதை. இந்த போதை எங்க இருந்து வருது? தமிழ்நாட்டுல உற்பத்தி ஆகிற போதையாது. கான்வாய் ஏர்போர்ட்ல இருந்து, குஜராத்ல இருந்து கிருஷ்ணாபட்டினம் வந்து, உங்களுக்கு எல்லாம் தெரியும். முந்த்ரா ஏர்போர்ட் எங்க இருக்கு? குஜராத்ல இருக்கு. கான்வாய் ஏர்போர்ட் எங்க இருக்கு? குஜராத்ல இருக்கு. எல்லா வெளிநாட்டு போதை பொருளும் அதானி உடைய துறைமுகத்துல இறங்குது. கட்டுரை இருங்க, கட்டுரையில அங்க அனுமதிக்கிறது இல்ல. இருங்க, அது யாருடைய மாநிலம்? யாருடைய மாநிலம்? அது பிரதமருடைய மாநிலம். பிரதமருடைய மாநிலம் பாஜக ஆட்சி. அங்கிருந்து என்ன பண்றாங்க, நீங்க தமிழ்நாட்டை போய் சீரழிங்க, ஆந்திரா போய் சீரழிங்க அனுப்பிச்சு விடுறாங்க. கிருஷ்ணாபட்டினத்துல தமிழ்நாட்டுக்கு வருது. இதை யார் கண்காணிக்கணும்? மத்திய உளவுத்துறை கண்காணிக்கணும். மத்திய உளவுத்துறை வேற மாநிலத்திலிருந்து இங்க விட்டுட்டு போதை கலாச்சாரம் அதை விடுறத பாஜக தான். பிக்ஸ் பண்ணுங்க பாஜகவும் பிரதமரையும். இது ஒரு துக்கமான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம். இங்க அரசியல் வேண்டாம் பிளீஸ். இதை சரியா தவறான்றது உங்களுக்கு தெரியும். நடவடிக்கை உங்களுடைய மாவட்ட போலீஸ் எப்படி நடத்துறாங்கன்னு தெரியும். இங்க இதை சரியா கண்டுபிடிக்க முடியல, சிபிசிஐடி விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதே சிபிஐ தான் அண்ணன் கே என் நேருடைய தம்பி ராமஜெயம் நடத்திட்டு இருக்காங்க. ஆட்சி யாருடைய ஆட்சி? திமுக ஆட்சி. இறந்து போனவர், கொலை உண்டவர் யாரு? கொலை செய்யப்பட்டவர் யாரு?
மூத்த அமைச்சர் 3வது அமைச்சரா இருக்கிற அண்ணன் கே நேருடைய தம்பி ராமஜெயம். அதுலயே கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கு. கிட்ட போறாங்க முடியல. அதுக்காக யாரையும் அப்பாவை பிக்ஸ் பண்ண முடியாதுல்ல. அதான் சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அது சில நேரங்கள்ல சொல்ல முடியாது. சில இடத்துல நெருங்குறாங்க. அங்க துப்பு சரியான தகவல் இல்ல. அதனால கரெக்ட். ஒரு நம்ம காவல்துறை உலக ஆளுங்கட்சியில இருக்கிற உள்ள போடுறாங்க. மாண்பு முதலமைச்சர் ஃப்ரீ ஆண்டு கொடுத்திருக்காரு காவல்துறைக்கு. எத்தனை திமுக ஒன்றிய செயலாளர்லாம் உள்ள பிடிச்சு போட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியும்ல. அதனால நான் என்ன பொறுத்த வரைக்கும் மாண்பு முதலமைச்சர் மிகவும் நேர்மையாக தெளிவாக இருக்கிறார். அதுல இந்த இவர் தவறு செய்யறாரு அவர் தவறு செய்யறான்றதெல்லாம் அவரெல்லாம் பாகுபாடெல்லாம் பாக்குறாரு. சரி, நாங்க இப்போ காவல்துறை தலைவரிடம் பார்த்துட்டு இது என்ன நிலை என்று நீங்க சொல்றீங்க. எங்களுக்கான ஆதங்கம் இருக்கு. முடிஞ்சால் நாங்க இந்த வழக்கை இப்ப என்ன பிரச்சனைன்னா சிபிஐக்கு கொண்டு போலாம். சிபிஐல என்ன பண்றாங்க? இப்ப கரூர் சம்பவம் சிபிஐ கொண்டு போனாங்க. என்ன நடந்தது சொல்லுங்க. என்ன நடந்தது சொல்லுங்க. என்ன அரசியல் இருக்காது பின்னாடி? கிடப்புல இருந்தா பரவாயில்ல. நீ இத சொல்றத செய்யலன்னா அது வேற மாதிரி நாங்க நடத்துவோம்ன்றாங்க. எத்தனை சிபிஐ வழக்குகள்லாம் எந்த நிலையில இருக்குன்னு தெரியும். அதனால நம்ம காவல்துறை அதிகாரி மேல் நம்பிக்கை இருக்கு. பாகுபாடு இருக்கு. உங்க மாவட்ட தலைவரை விசாரிக்கல அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு முன்னுதாரணம் அண்ணன் ராமஜெயனுடைய கொலையோடு. அதுவே எத்தனை 10 வருஷம் ஆகி போச்சு. துப்பு கிடைக்கிறது கிட்ட போறாங்க இல்ல. அதுக்காக நீங்க ஜெயக்குமாருக்கு ஒரு நீதி, எங்க மாவட்ட தலைவர் மூத்த அமைச்சர் 3வது இடத்துல இருக்கிற அண்ணன் கே நேருடைய தம்பி ராமஜெயது ஒரு நீதின்னு சொல்ல முடியாது. சமமான பார்வையில் விசாரிக்கிறாங்க. உண்மையான குற்றவாளியை பிக்ஸ் பண்ணணும். சபதம் தெரிவிச்சிட்டாங்களா அவங்க? அதுக்கு எதுவும் பேசினாங்களா? பேசிட்டு இருக்காங்க. துறை பேசுறது.